எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் ஹேர் மெயின்டெனன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ல ஆப்ஷன் கொடுங்க. எனக்கு என்ன ஒரு சேனல் இருக்குது, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. லாஸ்ட்டாக அப்லோட் செஞ்ச வீடியோ இதுதான். அந்த வீடியோ பாருங்கள். மென்னாக இருந்தாலும் விமனாக இருந்தாலும் ஹேர் மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயந்தான். மென்னுக்கு தனியாக விமனுக்கு தனியாக அப்படின்னு கிடையாது. ஹேரோட டைப்புக்கு ஏற்றபடி நீங்கள் ஹேர் மெயின்டெனன்ஸை மாற்றிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ட்ரையான ஸ்கேல்ப் உள்ளவங்களாக இருப்பீங்க. ஒரு சிலர் கொஞ்சம் ஆயிலியான ஸ்கேல்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு நார்மலான ஸ்கேல்பாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்மளோட ஸ்கின் டைப்பு எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி நம்மளோட ஸ்கேல்போட டைப்பும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹேர் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டான ஹேரு, கேர்லி ஹேரு, வேவி ஹேர், இப்படி டிஃப்ரெண்ட்டான ஹேர் எல்லாம் இருக்குது. ஆனால் எந்த விதமான ஹேர் டைப்பாக இருந்தாலும் சரி, ஸ்கேல்ப் எந்த வித டைப்பாக இருந்தாலும் சரி, ஹேர் மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்கிறது எல்லாருக்குமே பொதுவானது தான். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா ஹெல்தியான ஹேராக எப்போதுமே இருக்கும். இனி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோம்புலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோம்பு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஹேர் வெட்டாக இருக்கிற நேரம் கோம்பு பண்ணாதீங்க. ஓகேவா? அப்படியே உங்களுக்கு கோம்பு செய்யணும், லைட்டாக ஒரு டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய பல்லுள்ள கோம்பு இருக்குது, ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி கோம்பு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஹேர் வெட்டாக இருக்கிற நேரம் நெருக்கமான பல்லு இருக்கிற கோம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோம்பெல்லாம் வச்சு நீங்கள் கோம்பு பண்ணுற நேரம் உங்களோட ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா நம்மளோட ரூட்டு வந்து வெட்டாக இருக்கும், ஊறி போய் இருக்கும். ஓகேவா? அதை ஈஸியாக வந்து ப்ளக் பண்ணி எடுத்துக்க முடியும். சீக்கிரமே வந்து ஹேர் வந்து ஃபால் ஆகும். அதே இது நம்மளோட ஹேரு ஸ்கேல்பெல்லாம் ட்ரை ஆகிருச்சு அப்படின்னா அந்த போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகும், நம்மளோட ஹேரும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? ஒரு சிலர் ஹேர் ரொம்ப வெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹேரோட எண்டு பக்கத்தில் கொஞ்சம் ஓங்கி எல்லாம் வந்து தட்டி விடுவாங்க, அந்த ஹேரில் இருக்க வாட்டர் வந்து போகட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க, உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும். வேறு எந்த ரீசன்னால ஸ்ப்ளிட்டன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப்பு ரொம்ப ட்ரையாக இருக்குது, உங்களோட ஹேர் வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும். ஸ்ப்ளிட்டன்ஸ்ன்னு சொல்கிறது ஒவ்வொரு ஹேரோட டிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேரே வந்து ரெண்டாக அப்படி வந்து செப்பரேட் ஆகி இருக்கும், இல்ல 3 இருக்கும், ஒரு சிலருக்கு 4 கூட இருக்கும். கொஞ்சம் இடம் விட்டு விட்டு ஒரு ரூட் எப்படி இருக்கும் அது மாதிரி வேர் மாதிரி அப்படி உள்ள தோற்றத்தை கொடுக்கும். அதான் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரே வழி கட் பண்ணுறதா, வேற வழியே இல்லை. அதுக்குன்னு டோட்டலாக ஹேரை எல்லாமே நீங்கள் கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஹேரில் கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டாக எடுத்துக்கங்க. இது மாதிரி கொஞ்சமாக எடுத்து இதை இப்படியே வந்து ஃபுல்லாக சுற்றுங்க. ஓகேவா? நல்லபடியாக சுற்றி விட்டுக்குங்க. ஹேரை ஃபுல்லாக இது மாதிரி சுற்றுனதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட சின்ன சின்ன ஹேர் எல்லாமே வந்து வெளியே எப்படியே நிற்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா ஒரு சிசர்ஸ் எடுத்து கரெக்டாக அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் உள்ள ஹேரை டோட்டலாக எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. எண்டு வரைக்கும் கட் பண்ணுங்கள். எண்டில் பிரச்சனை என்னென்னா எண்டில் பார்த்து கட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபுல் ஹேருக்கும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஸ்ப்ளிட்டன்ஸை வந்து நீங்கள் கட் பண்ணி நீக்கிட முடியும். ஸ்ப்ளிட்டன்ஸை இந்த மாதிரி முறைகளில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலும் ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஸ்கேல்ப்பு ட்ரை ஆகாமல் பார்த்துக்குங்க. ஆயில் அப்ளை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட ரூட்லேருந்து டிப்பு வரைக்கும் நல்லபடியாக ஆயில் அப்ளை செஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு ஈரத்தன்மை, மாய்ஸ்டர் தன்மை உங்களோட ஹேரில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ளிட்டன்ஸு வராது. ஃபுல் லாங் டே உங்களால் வந்து ஹேர் ஆயில் வச்சிக்க முடியாது அப்படின்னா ஒரு 2 hours நீங்கள் வச்சா போதும். வீக்லி ஒரு 2 இல்லை 3 டைம்ஸாவது கண்டிப்பாக உங்களோட ஹேர் ஃபுல்லாக ஆயில் வச்சு ஒரு 2 ஹவர்ஸுக்கு அப்புறமா நல்லபடியாக வாஷ் பண்ணுங்கள். ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களோட ஹேர் க்ரோத்தும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட ஹேர் வந்து ட்ரையாக ஃபீல் ஆகாது, ஒரு மாய்ஸ்டர் தன்மை உங்களோட ஹேரில் எப்போதுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு டேங்கிள்ஸை ரிமூவ் பண்ணுறது. டேங்கிள்ஸ்னால் தெத்துன்னு சொல்லுவோம்ல, அது எப்படி ஹேர்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரில் கோம்பு யூஸ் பண்ணுற நேரம் டைரெக்டாக ஸ்கேல்ப்லேருந்து கீழ் பக்கமாக இழுக்கக்கூடாது. இதனால உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் வரும், உங்களோட ஹேர் டோட்டலாக டேமேஜ் ஆகி போகும். நீங்கள் தெத்து எடுக்கிறதா நீங்கள் நினச்சி மொத்த ஹேரை வந்து இழுத்து எடுத்துப்பீங்க, ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் கோம்பை ஹேரோட எண்டு பக்கத்தில் இப்படி கோம்பு பண்ணுங்கள்.
கோம்பு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஃபைனலில் ஸ்கேல்பில் இருந்து நல்லபடியாக கோம்பு பண்ணுங்கள். உங்களோட ஹேரில் ஸ்ப்ளிட்டன்ஸும் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். உங்களுக்கு ஹேர் ஃபாலும் ஆகாது. உங்களுக்கு ட்ராண்ட்ரஃப் ப்ராப்ளம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஸ்கேல்பில் தயிர் யூஸ் பண்ணலாம், லெமன் யூஸ் பண்ணலாம், அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் நீங்கள் தனித்தனியாட்டம் யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது வந்து ஹேர் பேக்கு கூட மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரெகுலராக வாரத்தில் ஒரு முறை நீங்கள் யூஸ் பண்ணினா கூட உங்களுக்கு வந்து ட்ராண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து கம்மியாகும். உங்களோட ஹேருக்கு நீங்கள் விருப்பப்பட்ட ஷாம்பு யூஸ் பண்ணலாம். எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுனா உங்களுக்கு நல்ல சூட் ஆகுதோ அந்த ஷாம்பை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக நீங்கள் ஷாம்பு போட்டு உங்களோட ஹேரை வாஷ் பண்ணுங்கள். இதனால உங்களோட ஸ்கேல்பில் அழுக்குகள் வந்து தங்காது. உங்களோட ஸ்கேல்ப்பு கிளியராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். ஹேரும் சில்கி ஸ்மூத்தாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். டேமேஜில் இருந்தெல்லாம் தடுக்கப்படும். ஷாம்பு பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்பென்சிவாக நிறைய மணி கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எது சூட் ஆகும், உங்களுக்கு எது ஒத்துக்கும், எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி சல்ஃபேட் ஃப்ரீயான ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. எப்போதுமே ஷாம்பு யூஸ் பண்ணுற நேரம் டைரெக்டாக அப்படியே பாட்டிலேருந்து ஷாம்பு எடுத்து ஹேரில் அப்ளை செய்யாதீங்க. அது டோட்டலாக உங்களோட ஹேரை டேமேஜ் பண்ணும். உங்களோட ஸ்கேல்ப்பு ரொம்ப ரொம்ப ட்ரை ஆகும். ஷாம்புன்னு பார்க்குற நேரம் நமக்கு கண்டிப்பாக அதில் கொஞ்சம் சின்ன சின்ன கெமிக்கல் எல்லாம் ஆட் செஞ்சுருப்பாங்க. அந்த கெமிக்கல் டைரெக்டாக நம்மளோட ஸ்கேல்பில் படக்கூடாது. நீங்கள் யூஸ் பண்ணுற மக்கில் ஒரு 1/4 மக்கு அளவு வாட்ரு வச்சுக்கிங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையான ஷாம்பு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு ஷாம்பை எடுத்து அந்த மக்குக்குள்ளே வாட்ரு இருக்கும் பார்த்திங்களா, நல்லபடியாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுறதுனா நல்லா நுர வரும். ஓகேவா? கைவிட்டே லைட்டாக நீங்கள் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணினா போதும், நல்லா நுர வரும். அதுக்கப்புறமா அந்த ஷாம்பு எடுத்து உங்களோட ஹேரில் அப்ளை செஞ்சுக்கலாம். இதனால உங்களோட ஹேர் டேமேஜ் ஆகாது. ஹேரும் ஹெல்த்தியான ஹேராக இருக்கும். கிளியரான ஸ்கேல்பாக உங்களோட ஸ்கேல்ப்பும் இருக்குது, ஹேரும் க்ளீனாக இருக்கும். இப்போ நீங்கள் சன்லைட்டில் போகிறீங்க இல்லை நல்ல பொல்யூஷன் உள்ள இடத்துலலாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஹேரை ஸ்கார்ஃப் வச்சு கவர் பண்ணுங்கள். முக்கியமாக காட்டன் மெட்டீரியலில் உள்ள ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. பிளாக் கலர் ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணாதீங்க. சன்லைட்டில் நீங்கள் போகிற நேரம் அந்த சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி உள்பக்கமாக ஈர்க்கும். ஓகேவா? பிளாக் கலர், வேறு எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால உங்களோட ஹேர் சன்லைட் பட்டு டேமேஜ் ஆகுறது தவிர்க்கப்படும். அது மட்டும் இல்லை, டர்ட் பொல்யூஷன் எல்லாம் டைரெக்டாக உங்களோட ஸ்கேல்பில் ஹேரில் வந்து படியாமல் அந்த ஸ்கார்ஃப் ஒரு ஷீல்டு மாதிரி உங்களுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். எந்த மாதிரி எல்லாம் ஃபுட்டு சாப்பிட்டா நம்மளோட ஹேர் வந்து ஹெல்த்தியான ஹேராக வளரும் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். வீடியோட லிங்க் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பாருங்கள். வீடியோட லிங்க் கொடுத்துருக்குறேன், லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஒரு சிலருக்கு கிரே ஹேரெல்லாம் இருக்கும், அதை எப்படி மாற்றுறது, எந்த ஃபுட்டு சாப்பிட்டா நமக்கு வந்து பிளாக்கான ஹெல்த்தியான ஹேர் வளரும், எல்லாமே அந்த வீடியோவில் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க முடியும். முக்கியமாக லைஃப்பில் 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நிறைய வாட்டர் குடிங்க. ஓகேவா? வாட்டர் வந்து மஸ்ட்டு. உங்களோட பாடியோட ஹைட்ரேஷன் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாட்டர் வந்து நிறைய குடிக்கணும். ஒரு நாள் வந்து 8 லிட்டர்ஸாவது குடிக்க சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 லிட்டர்ஸாவது குடிக்க பாருங்கள். வாட்டர் குடிக்கிறதுனாலே நம்மளோட பாடியில் நிறைய நோய்கள் வந்து வராது. ஓகேவா? ஏன்னா நம்மளோட பாடியை வந்து பியூரிஃபை பண்ணோம். நம்மளோட பாடியில் இருக்கிற வேஸ்ட் எல்லாம் வியர்வை மூலமாக எல்லாம் வந்து வெளியாகிடும். அதனால நிறைய வாட்டர் குடிங்க. செகண்ட் வந்து டென்ஷனே ஆகாதீங்க. டென்ஷன் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன தான் ஃபுட்டு சாப்பிடுங்க, எவ்வளோ தான் ஹேர் ஆயில் அப்ளை செஞ்சு என்ன ஹேர் மெயின்டெனன்ஸ் செஞ்சாலும் உங்களுக்கு அதிகமான டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபாலும் கூட வரும். ஃபைனலில் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் 8 ஹவர்ஸாவது தூங்குங்க. இந்த 3 விஷயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரி, எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சரி 100% உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஹேர் மெயின்டெனன்ஸுக்கு கொஞ்சம் டிப்ஸு சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து சூடு தண்ணினால் உங்களோட ஹேரை வாஷ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஹேர் ட்ரை ஆகும், ஹேர் அதிகமாக வந்து டேமேஜ் ஆகி கொட்டும். ஓகேவா? எப்போ நீங்கள் பாத் எடுத்துக்கிறீங்களோ குளிக்கிறீங்களோ அந்த நேரம் கண்டிப்பாக உங்களோட ஹேரு ஸ்கேல்பெல்லாம் ட்ரையாக இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 ட்ராப்ஸாவது ஆயில் வச்சு கொஞ்சம் ஸ்கேல்பில் லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் குளிக்க போகிறது நல்லது. இல்லை நீங்கள் வந்து நிறைய ஆயில் அப்ளை செஞ்சுக்கிட்டு
ஷாம்பு போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரையான ஸ்கேல்ப் ஹேரில் நீங்கள் போய் பாத் எடுக்கக்கூடாது. ஹேரை டேமேஜ் பண்ணுற விதமாக டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஹீட்டர் யூஸ் பண்ணுனா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் டேமேஜ் வரும். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுற நேரமும் கண்டிப்பாக டேமேஜ் வரும். ஆனால் டேமேஜ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு ஹீட் ப்ரொடெக்டர் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் டூல் யூஸ் பண்ணலாம். ஆனால் மெயினாக நீங்கள் எப்போவாவது ஒரு ஒகேஷன் வருது, ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுனா பிரச்சனை கிடையாது. அதே ரெகுலராக எல்லா ஒரு 2 டேஸுக்கு ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேமேஜ் வரும். நீங்கள் உங்களோட ஹேரை ஸ்ட்ரைட்டாக ஆக்கணும், இல்லை கொஞ்சம் வால்யூமாக காட்டணும் அப்படின்னா குளிச்சுட்டு வந்த உடனே ஃபேனை ஃபுல் ஸ்பீடில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபேன் பக்கத்தில் நின்று ஒரு கோம்பு வச்சு, ஒரு பெரிய பல்லுள்ள கோம்பு யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? லைட்டாக கோம்பு பண்ணி உங்களோட ஹேரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேரும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், டேமேஜ் ஆகாது, பார்க்குறதுக்கு ஹேர் சூப்பராக இருக்கும். கண்டிஷனர் யூஸ் பண்ணுற நேரம் உங்களோட ஸ்கேல்பில் யூஸ் பண்ணவே செய்யாதீங்க. லென்த்தான ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லென்த்தான ஹேரில் மட்டும்தான் கண்டிஷனர் யூஸ் பண்ணணும். ஸ்கேல்பில் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் டேமேஜ் வரும், ஹேர் ஃபாலும் வரும். மார்க்கெட்டில் கிடைக்கிற விலை அதிகமான கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அலோவேரா ஜெல்லை கூட நீங்கள் கண்டிஷனராக யூஸ் பண்ணிக்கலாம். அலோவேரா ஜெல்லை நீங்கள் கண்டிஷனராக யூஸ் பண்ணுற நேரம் ஹேர் லென்த்தில் மட்டும் இல்லை, உங்களோட ஸ்கேல்ப்லேயே நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம். இவ்வளோதான். அந்த சிம்பிளான டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் டேமேஜ் ஆகாது, ஹெல்த்தியான ஹேராக இருக்கும். இவ்வளோ நாள் உங்களோட ஹேருக்கு தவறான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டேமேஜ் எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இனி இந்த மாதிரி உள்ள தவறுகளெல்லாம் செய்யாதீங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த்தியான பியூட்டிஃபுல்லான ஹேர் க்ரோத் ஆகும், வளரும். இருக்கிற ஹேரையும் நல்லபடியாக பாதுகாக்கவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.